கருக்கலைப்பு சட்டம் சொல்வது என்ன? கருக்கலைப்பு என்பது சட்டப்படி குற்றம்ன்ற கருத்தே இன்றளவும் நிலவுது. ஆனா இந்தியாவில் கருக்கலைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு 50 ஆண்டுகளுக்கும் மேல ஆகுது. 1971ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த சட்டத்துல 2002, 2003, 2021 3 முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கருக்கலைப்பு தொடர்பான போதுமான விழிப்புணர்வு இல்லாதது அதை சமூகத்துல இன்னும் களங்கப்படுத்தி பார்க்க வைக்குது. பாதுகாப்பான கருக்கலைப்பு சேவைகள் அனைவருக்குமே எளிதில் கிடைக்கிறது கிடையாது. இது போன்ற காரணங்களால இந்த சேவையை பெறுவதில் சிக்கல்கள் இன்னும் நீடிக்குது. திருமணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, எப்போது பெற்றுக்கலாம், அப்படியே பெற்றுக்கொண்டாலும் எத்தனை குழந்தைகள் வேண்டும்ன்றது எல்லாமே தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவு. இந்த முடிவை எடுக்கும் உரிமை ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கு. இவை அனைத்துமே இனப்பெருக்க உரிமையின் அடிப்படை கூறுகள். திட்டமிடாத அல்லது விருப்பமில்லாத கர்ப்பம் ஒரு பெண்ணின் உடல், மனநலம், கல்வி, வேலை வாய்ப்புன்னு வாழ்க்கையின் பல முக்கிய விஷயங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் கருக்கலைப்பு சேவையை நாடுவதுன்றது அந்த பெண்ணோட வாழ்க்கை சூழலை பொறுத்து எடுக்கப்படும் தனிப்பட்ட முடிவாகுது. இது போன்ற சூழல்ல பாதுகாப்பான கருக்கலைப்பு சேவையை ஒருவர் பெறுவது அடிப்படை மனித உரிமையாகும். ஐநா சபையின் சர்வதேச மனித உரிமை பிரகடனத்துல கூட இந்த உரிமை வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவும் இதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்தும் இட்டிருக்காங்க. அன்பிளான்ட் பிரெக்னன்சி எனப்படும் திட்டமிடாத கர்ப்பம், அன்வான்டட் பிரெக்னன்சி எனப்படும் விருப்பமில்லாத கர்ப்பம் என இரண்டுக்குமே வேறுபாடு இருக்கு. ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க திட்டமிடாத நேரத்தில் ஏற்படுறது திட்டமிடாத கர்ப்பம். இந்த கர்ப்பம் தனக்கு தேவையில்லைன்னு அவர் முடிவு செய்தால் அது விருப்பமில்லாத கர்ப்பம். திட்டமிடாத கர்ப்பம் பின்னர் விருப்பமானதாகவோ விருப்பமற்றதாகவோ மாறலாம். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்றது ரொம்பவே அவசியம். அதே போல லீகல் அபார்ஷன் சொல்லப்படுற சட்டப்பூர்வமான கருக்கலைப்பும் சேஃப் அபார்ஷன் சொல்லப்படுற பாதுகாப்பான கருக்கலைப்பும் ஒன்றல்ல. சட்டம் கருக்கலைப்பை அனுமதித்தாலும் பாதுகாப்பான சேவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது அவசியம். முறையான மருத்துவ வசதிகள், பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், தேவையான மருந்துகள் இல்லாதப்ப பெண்கள் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு சேவைகளை நாடும் சூழல் ஏற்படுது. அதனால சட்டம் இருப்பது மட்டும் போதாது, பாதுகாப்பான கருக்கலைப்பு சேவையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்ட திருத்தத்தின்படி குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழே 24 வாரங்கள் வரையிலான கருவை கலைக்கலாம். 20 வாரங்களுக்கு உட்பட்ட கருவை கலைக்க பதிவு பெற்ற மருத்துவரின் ஒப்புதல் போதுமானது. 20 வாரம் முதல் 24 வாரங்கள் வரையிலான கருவை கலைக்க பதிவு பெற்ற 2 மருத்துவர்களிடம் ஒப்புதல் பெறுவது கட்டாயம். 18 வயது நிறைவடைந்த பெண் கருக்கலைப்பை தேர்வு செஞ்சா அவரது சம்மதம் மட்டுமே சட்டப்படி போதுமானது. ஆனா 18 வயதுக்கு குறைவானவர்களாகவோ மனநல குறைபாடு கொண்டவர்களாகவோ இருந்தால் மட்டுமே பெற்றோர் இல்லாட்டி பாதுகாவலரின் ஒப்புதல் தேவைப்படுது. 18 வயதுக்கு மேற்பட்ட பெண் கருக்கலைப்பு செய்து கொள்வதற்கு கணவர் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதல் சட்டப்படி தேவையே இல்லை. கருக்கலைப்பு சேவையை பெற்ற பெண்ணின் பெயர் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு யார்கிட்டையும் தெரிவிக்க கூடாதுன்னு சட்ட திருத்தத்துல தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா போக்சோ சட்டத்தின்படி 18 வயதுக்கு உட்பட்ட இருவர் விருப்பத்தின் பேரில் உறவு கொண்டாலும் அது சட்டப்படி குற்றமாவே கருதப்படுது. அதனால 18 வயதுக்கு குறைவான ஒருவர் கருக்கலைப்பு சேவைக்காக மருத்துவமனையை அணுகுனா மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஒருபுறம் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் கருக்கலைப்பு சேவையை நாடுபவரின் தனி உரிமையை உறுதி செய்யுது. ஆனா மறுபுறம் போக்சோ சட்டம் 18 வயதுக்கு குறைவானவர் கருக்கலைப்புக்காக வந்தா கட்டாயமாக புகார் அளிக்க வேண்டும்னு சொல்லுது. இந்த நடைமுறை முரண்பாடே பல வளரிளம் பருவத்தினர் மருத்துவமனைகளை தவிர்த்து பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு சேவைகளை நாடுற சூழலை உருவாக்குது. பரிந்துரைக்கப்பட்ட
மருத்துவ முறைகளின்படி மேற்கொள்ளப்படுற பாதுகாப்பான கருக்கலைப்பு எதிர்காலத்துல கர்ப்பம் தரிக்கும் திறனை பாதிக்காதுன்னு அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான பெண்கள் மருந்து மாத்திரைகள் மூலமே கருக்கலைப்பை தேர்வு செய்யறாங்க. அவை அனைத்தும் அரசு மருத்துவமனைகளிலும் தொடர்ந்து கிடைப்பதையும் பாதுகாப்பான கருக்கலைப்பு சேவையை எளிதில் பெற சூழலையும் அரசு உறுதி செய்யணும். சட்டம் உரிமையை வழங்கிடுச்சு. ஆனா அந்த உரிமை நடைமுறையில எல்லோருக்குமே சமமாக கிடைக்காததால காகிதத்துல மட்டுமே இருக்கும் உரிமையாகவே தொடரும் இந்த நிலை மாறணும். குழந்தையை கலைத்தல் என சொல்வது மருத்துவ ரீதியாக தவறு. குழந்தை என்கிற நிலைக்கு கரு வளரவில்லை என்பதால கர்ப்பத்தை கலைத்தல் கருக்கலைப்பு என்று சொல்வதே சரி. அவசர கால கருத்தடை மாத்திரைகள், பெண்களுக்கான அல்லது ஆண்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை, கருப்பையினுள் பொருத்தப்படும் செயற்கை தடுப்புகள் போன்ற முறைகள் பெரும்பாலும் முழுமையான பயன் தரக்கூடிய கருத்தடை முறைகள். வாய் வழியாக உட்கொள்ளும் கருத்தடை மாத்திரைகள், கருத்தடை ஊசிகள், ஆணுரைகள் ஆகியவை ஓரளவு பயனளிக்க கூடியவை. மேற்கூறப்பட்ட தகவல்கள் அனைத்துமே சென்னையில அண்மையில ரூசக் கலடாஸ்கோப் அமைப்புகள் இணைந்து நடத்திய அனைவருக்குமான இனப்பெருக்க உரிமைகள் நீதிகள் பயிலரங்கிலிருந்து தொகுக்கப்பட்ட தகவல்ன்றது குறிப்பிடத்தக்கது.